ஆதவ அர்ஜுனா திருமா அவர்களுடைய விசிக கட்சியை திமுக கூட வச்சு அழிக்க போகுது. அதை பண்ணவங்க யாருன்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள். அப்போ அவங்கள பத்தி இவர் எந்த விமர்சனமும் வைக்க மாட்டார். ஊழலை பத்தி பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவினுவாங்க. அது ஒரு 3 அப்பாவி மாநிலங்களை எரித்து கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதாக்கு ஆதரவா போய் நின்றுக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்பு பேசுறீங்க. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில என்ன தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஆதவுக்கு? எங்களுடைய தலைவர் வேங்கை வயலுக்கு போல அப்படின்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை நீங்க தலைவருடைய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வாட்ச் பண்ணல. உங்களுடைய நோக்கம் முழுக்க என்னன்னா அங்க சீட்டு கொடுக்கல. 3 கார் மாறி போனாரு எடப்பாடி. நீங்க ஏன் எடப்பாடி ஏன் வேங்கை வயலுக்கு போலன்ற கேள்வி கேட்டா அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன? எப்படியாச்சும் அதிமுக விஜயோட கொண்டு வர முடியுமா? விஜயுடைய அந்த அரசியல் உடல் மொழி இருக்குல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. தாவேக்கா இது வரைக்கும் தலித் மக்களுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. தமிழ் சொசைட்டிக்காக ஏகப்பட்ட பிரச்சனையை ஒன்றிய அரசு வந்து ஏற்படுத்தியிருக்கு. விஜய் வந்து எந்தெந்த இடத்துல போராட்டம் நடத்தினாரு? தீர்மானம் போட்டது பத்தாதா? நடிகரே தீர்மானம் போடலாமே. மக்களோட தொடர்புலயே இல்லாம மக்கள் பிரச்சனையை பேசுற மாதிரி நடிக்கிறவங்க இவங்க. பொறுத்துருங்க, 2 மாசத்துல போராட்டம்னா என்னன்னு காட்டுறோம் அப்படிங்கிறாரு. போராட்டத்தை எப்படி காட்டுவாரு? அது வேற எதுவும் தீக்குளிப்பு அந்த மாதிரி எதுவும் பண்ணி காட்டப்பா காமெடி பண்ணாதீங்க. 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தது வந்து விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்றாரு. கேட்டுட்டு அமைதியா இருக்கிறாருன்னா மௌனம் சம்மதத்துக்கு. நீ எவ்வளவு வரி கட்டணும், இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டியிருக்கிறேன், உங்களால அறிக்கை வெளியிட முடியுமா? அப்போ ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எவ்வளவு விஷயம். இப்போ கட்டணமில்லா பேருந்துல வந்து முழுக்க வந்து முதல்வர் அவருடைய குடும்பம் மட்டும் தான் பயணிக்கிறாங்களா? இங்கே வந்து கலைஞருடைய பன்னோக்கு மருத்துவமனை வந்து கட்டப்பட்டது கிண்டியில். கலைஞர் அவருடைய குடும்பம் மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா? அப்போ ஒரு குடும்பம் மட்டும்தான் வாழ்கிறாங்கன்னா யாரை எதை மீன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் மோசஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று தாவேகாவினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம். அது தாவேகா கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பேட்டி எடுக்கிறது, அது குறித்து பேசுறது அப்படிங்கிறது வேற. பட் பிரதானமாக அந்த மேடையில் ஒரு 58 நிமிடங்கள் கிட்ட பேசின ஆதவ அர்ஜுனா திரும்ப வலியுறுத்திய ஒரு செய்தியில் ஒரு பெயர் தவிர்க்க முடியாமல் இடம்பெற்று கொண்டே இருந்தது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். திருமா அவர்களுடைய விசிக கட்சியை திமுக கூட வச்சு அழிக்க போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன் வச்சிருக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் குறித்தெல்லாம் நிறையா பேசியிருக்கிறாரு, உங்களுடைய கூட்டணி குறித்தெல்லாம். பட் முதல்ல நான் கேட்க விரும்புகிறது, விசிகாவை திமுக அழிக்குது, அப்புறம் ஏன் திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க? அதாவது ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுமே நல்ல அரசியல் கட்சி. அது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுமே வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பார்வையில் நல்ல அரசியல் கட்சி. ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் நல்ல அரசியல் கட்சி கிடையாது. அது எதுனா திமுக. ஆனால் இவர் அந்த திமுகவை ஆட்சியில் அமர்த்ததுக்கு தான் இவர் வேலை பார்த்தார். இவர் சொல்லக்கூடிய மற்ற நல்ல கட்சிகளுக்கு யாருக்குமே இவர் போயிட்டு வேலை பார்த்ததா இல்லை. 2வது விஷயம், இவர் சொல்கிறார்ல வந்து திமுக வந்து விசிகாவை வந்து அழிக்க பார்க்குது, மதிமுக போல் வந்து விசிகாவை அழிக்க பார்க்குதுன்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், இவர் சொல்லக்கூடிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தலில் 234 தொகுதியிலுமே இரட்டைலை சின்னத்தில் தான் எல்லாருமே நிற்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணவங்க. அப்போ அவங்கள நோக்கி நீங்கள் விமர்சனம் வச்சிருக்கிறீங்களா? அவங்கள நோக்கி உங்களுடைய நீங்கள் ஏதாவது வந்து கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. இது 2016 தனிச்சு தான் போட்டிட்டாங்க அப்படின்றது இல்லை. அவங்க தனிச்சு போட்டிட்டாலுமே அவங்க கட்சிக்குள்ள வந்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா? ஆமாம். கருணாஸ் இருந்தார், அப்புறம் தமிமுன் அன்சாரி இருந்தார், தனியார் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து எந்த சிம்பிளில் போட்டி போட்டாங்க? தனி சின்னத்துக்குள்ள போட்டி போட்டாங்களா? அப்போ ரெட்டையில தான் போட்டி போட்டாங்க. அப்போ இவர் சொல்லக்கூடிய பேட்டர்னை ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணவங்க யாருன்னா ஏடிஎம்கே. அதை பண்ணவங்க யாருன்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள். அப்போ அவங்கள பற்றி இவர் எந்த விமர்சனமும் வைக்க மாட்டார். ஊழலை பற்றி பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க. ஆனால் அப்படி தண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் அவங்கள பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டும் இவங்க வைக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவினுவாங்க. இவங்க ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு சிறைக்கு போகும்போது அப்பாவி 3 மாணவிகளை வந்து பஸ்ஸில் வச்சு எரிச்சாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து மாணவிகளுடைய நலன், பெண்கள் பாதுகாப்பு, இதை பற்றி பேசுவாங்க. விஜய் அதுக்கப்புறமா தான் ஜெயலலிதா அவர்களுக்கு போயிட்டு தேர்தல் பிரச்சாரமே மேற்கொண்டார். அப்போது இவ்வளவு முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் இவங்க பேசுகிறதா தான் நான் அதை பார்க்குறேன். என்ன தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுகவில் ஒர்க் பண்ணார் அவர். அப்போ தெரியல, அது வாரிசு அரசியல் கட்சின்னு தெரியல, ஊழல் கட்சின்னு தெரியல, எதுவுமே தெரியல, மன்னராட்சின்னு தெரியல, எதுவுமே தெரியல.
திமுகவுடைய ஆட்சியில் அமர்த்தணுன்றதுக்காகவே அவர் வந்து அதில் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு அங்கே வந்து ஒரு வேலை சீட்டு கிடைக்கலையா என்னமோன்னு தெரியல. அப்புறம் அங்கேருந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தார். இப்போ நாங்கள் எப்படின்னா எங்கள் தலைவருடைய மூமெண்ட்ஸை நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். மூமெண்ட்ஸ் மீன்ஸ் பொலிட்டிக்கல் மூமெண்ட். அவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, ஒவ்வொரு சோஷியல் இஷ்யூ வரும்போது அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? இப்போ நேரடியாக தலைவரோட 24/24/7 நாங்கள் தொடர்பு இருக்கணும்னு கேட்டால் கிடையாது. சோஷியல் மீடியாவில் பார்ப்போம், அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்ப்போம், அவர் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்ப்போம். இதை பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். நாங்கள் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது தலைவருடைய பார்வைக்கு முரணான ஒரு பார்வை நாங்கள் எந்த இடத்துலையுமே வைக்க மாட்டோம். அப்போது எங்களுடைய தலைவர் வேங்கை வயலுக்கு போல அப்படின்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை, ஒரு அவதூறை நீங்கள் பொது வெளியில் பேசுகிறீங்க. அப்போது நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த பொழுது நீங்கள் தலைவருடைய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்ணல. உங்களுடைய நோக்கம் முழுக்க என்னென்னா அங்கே சீட்டு கொடுக்கல, இங்கே வந்து ஏதாவது ஒரு பொது தொகுதி கிடைக்குமா, கிடைச்சா அந்த பொது தொகுதியை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றலாமா, நம்ம அதிகாரத்துக்கு வரலாமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அவர் இருந்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளருங்க, கட்சியில் இருக்கிற கிளை செயலாளருக்கே தெரியும் தலைவர் வேங்கை வயலுக்கு போனது என்ன, வேங்கை வயலுக்கு போன விஷயம் தெரியும். வேங்கை வயல் இஷ்யூவில் முதல்ல இஷ்யூக்கு அந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கு முதல்ல போன மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாவட்ட செயலாளர், எங்கள் கட்சியுடைய எம்எல்ஏ அங்கே போனாங்க. அப்புறம் எங்கள் கட்சியுடைய தலைவர் அங்கே போனார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம். எங்கள் தலைவர் அதுக்கான ஒரு தீர்வையும் சொன்னார். என்னன்னா எல்லா கிராமங்கள்லையுமே ஊர் பகுதிக்கும் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கும் தனித்தனி தண்ணி டேங்க் இருக்கு, இதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது டிஸ்கிரிமினேஷன் ஆகுது, இது நீங்கள் வந்து ஒரே தண்ணி டேங்காக மாற்றுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்வையும் கொடுத்தாரு. கோபமும் படுறாரு, தீர்வும் சொல்கிறேன், அதுக்கான ஒரு தீர்வையும் கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறீங்க. தலைவருடைய பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணவே இல்லை. உங்களுடைய நோக்கெல்லாம் வேறவா இருந்திருக்குது. முழுக்க எப்படியாச்சும் அந்த 2 எழுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ இல்லைனா அந்த 3 எழுத்து எம்எல்ஏ அப்படின்றத நீங்கள் அடையணுன்றதுல தான் உங்களோட ஃபோக்கஸ் இருந்திருக்குது. அப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து தொடர்ந்து வந்து டேமேஜ் பண்ணுறக்கூடிய வேலையை இன்டென்ஷனலாக ஆதவர்ஜனா பார்த்துட்டு இருக்காரு. குறிப்பாக விசிகாலேருந்து வெளியில் போகிறவங்க பாஜகவுக்கு போனவங்கள நம்மளால் பார்த்தோம். அவங்க வந்து திருமா அவர்களை எதிர்த்து பேசுவாங்க, அவதூறு பேசுவாங்க, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆதவர்ஜுனா விஷயத்தில் ஒரு சின்ன வித்தியாசத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு போனதற்கு பிறகும் என்னுடைய ஆசான் திருமா தான், அவர் தான் எனக்கான கொள்கை வழிகாட்டி, அவர் வழி நடப்பேன் நான் அப்படின்லாம் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. கடைசியாக கொடுத்த அவர் பெய்டு இன்டர்வியூவில் கூட அவர் அப்படி தான் அதை குறிப்பிடுறாரு. மேடைகள்லையும் கூட அவர் அப்படி தான் அவரை குறிப்பிடுறாரு. அப்படிப்பட்டவருக்கு திருமா அவர்கள் குறித்து நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லணுன்னோ பொய்யா ஒரு விஷயத்த சொல்லணுன்னோ உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறதா? அது ஒரு ஃப்ளோவில் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், அப்படி எடுத்துக்க முடியாதா அதை? இல்லை நான் அப்படி பார்க்கல. இப்போது அவர் வந்து வாட்டி இந்த மாதிரி பேசலை. இப்போது என்னுடைய பொலிட்டிக்கல் ஆசான் தலைவர் திருமான்னு சொல்லிட்டேன்னா, தலைவர் திருமா அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியை, அவருடைய அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை எந்த இடத்துலையுமே டேம்பர் பண்ணுற வேலையை நான் பார்க்க மாட்டேன். அவரை சிறுமப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நான் விட மாட்டேன். ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவர் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்கள் தலைவரை திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் கட்டுப்படுத்துறாருன்றார். அவங்க சொல்லி தான் இவர் வந்து புத்தக வெளியீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு நெருக்கடியில் தான் வந்து எங்கள் தலைவர் பங்கேற்கலன்னு சொல்கிறாரு. அது ஒரு யூகத்தை சொல்கிறது. அது எப்படி யூகன்றது வேறங்க. யூகன்றது வந்து சாட்சி இல்லாதது, எவிடன்ஸ் இல்லாதது தான் யூகம். நீங்கள் யூகத்தை கொண்டு வந்து இன்னொரு தலைவருடைய பிம்பத்தை உடைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் எங்கள் தலைவர் எப்படி பார்க்குறோம்? ஆளுமை மிக்க தலைவர். எங்கள் தலைவர் எந்த இடத்துலையும் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டார், எல்லா இடங்களிலுமே முடிவெடுக்க தெரிஞ்சவர், எந்த ஒரு இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு லீடர் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். திமுக கூட்டணியில் இருந்துட்டு திமுகவை எதிர்த்து அதிகமான ஆர்ப்பாட்டம் நடத்துகிற கட்சி எது? விடுதலை சிறுத்தை நாங்கள் தான் நடத்தியிருக்கிறோம். அப்போது எந்த இடத்துலையுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. உங்களை மாதிரி வந்து பதவிக்காக வந்து கட்சி மாறல, பதவிக்காக வந்து ஒவ்வொரு இடமா நாங்கள் மாறி போல. எங்கள் தலைவருக்கு கிடைச்ச அவருடைய வந்து சட்டமன்ற தொகுதி, அவர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிஞ்சார் அவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு லீடரை இவ்வளோ ஜனங்கள், நாங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து நாங்கள் எங்களை தலைவரை வந்து நாங்கள் அவரை வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டராக பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரும் அப்படி பார்க்குறேங்கிற, அப்படி பார்க்குறேன்னு சொல்கிறவர் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவருடைய வந்து அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை டேமேஜ் பண்ணுறீங்களா? இப்போ என்ன ஒருத்தர் கட்டுப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டா நான் ஆளுமையான தலைவரா? இப்போ என்ன நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க தோழர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நான் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறேன்னு மீனிங் அது கிடையாது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வேறு இடங்களில் வந்து இன்டென்ஷனலாக, அதாவது வந்து நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பேசும்போது தலைவரை பற்றி வார்த்தை விட்டுடுறீங்க, கான்ஷியஸாக பேசணும், நம்மளுக்கு வந்து இதுக்கான விளைவுகள் அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து திருத்தி எங்களோட தலைவர் திருமா தான் ஆனாலும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி பேசுகிறவரை உங்கள் தலைவரும் என்கேஜ் பண்ணுறாருல்ல,
அவர் என்னதான் மாற்றுக் கட்சிக்கு போனாலும் நம்ம கூட இருக்கக்கூடியவர், அவர் நல்ல இடத்துக்கு வளரணும், அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப நல்ல சிறப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்தி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது, கட்சியில் போய் பொறுப்பு வாங்கினதுக்கு பிறகு திருப்பி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அனுமதிக்கிறது, கூட நின்று அவரை வாழ்த்தி பேசுறது அப்படின்னு நீங்களே என்கரேஜ் பண்ணுறீங்கல்ல? இல்லை அதை என்கரேஜ் பண்ணுறோன்னா எங்களுடைய தலைவருடைய பெருந்தன்மையை காட்டுது. நாங்கள் வந்து எங்கள் தலைவரை நாசமாக போன்னு சொல்ல முடியுமா? நீ வந்து எங்கள் கட்சியில் இருந்து பொதுவாகவே தமிழ்நாடு அரசியல் கட்சி, தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர் என்ன? என் கட்சியில் நீ வெளியில் போயிட்டா உன் மேலே வன்மத்தை வாரி இறக்கிறது தான், அப்படி தான் இருக்குது. ஆனால் எங்கள் தலைவர் நாகரிகமான அரசியல் பண்ண தெரிஞ்சவர். அவர் அந்த மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில், நாங்கள் கட்சி விட்டு அவர் வெளியே அனுப்பலை, இடைநீக்கம் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் அதையே வந்து பொறுத்து கொள்ள முடியாமல் கட்சியிலிருந்து வெளியில் போனீங்க. இப்போ எங்கள் தலைவருக்கு வந்து நாங்கள் எப்படி தாவேக்காவை ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம்? தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கட்சியை வந்து வாழ்த்தி அறிக்கை விட்டது யாரு? எங்கள் தலைவர் தான். எவ்வளோ வந்து நாங்கள் சந்தோஷமா நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் தாவேக்காவை? அதுக்கு பதிலுக்கு நீங்கள் என்ன எங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அப்போது ஆதவர்ஜுனாவுடைய டார்கெட் ஃபோக்கஸ் முழுக்க என்னென்னா, கூட்டணி திமுகவுடைய கூட்டணியை உடைக்க முடியலையா நம்மளால்? அதுக்கு வந்து அதுக்கு நம்மளால முடியலையா? அந்த ஒர்க்கை இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியலையா? வேற ஒரு பிளான் பி இருக்கு. என்ன பிளான் பின்னா, அந்த கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் ஒரு ஃபிக்ஷன் ஏற்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு திமுக அப்படின்றது வந்து தலித்துகளுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு சைக்காலஜியை உருவாக்கிட்டாருன்னா, நீங்கள் மேல்மட்ட லெவலில் கை குலுக்குங்க, நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணிக்கங்க, நீங்கள் கூட்டணின்னு அறிவிச்சுக்குங்க, ஓட் ஷேரிங் நடக்காதுல்ல, அந்த வேலையை நான் பார்த்து விட்டுருவேன். அந்த வேலையை நான் எப்படி பார்த்து விட்டுருவேன்னா, ஆல்ரெடி தலித் கம்யூனிட்டி வந்து ஒரு விக்டிமைஸ்டு சொசைட்டி. இப்போ இதுக்கு காரணம் யார் அப்படின்னும் பொழுது, இதுக்கு உண்மையான ரீசன் யாரோ அவங்களை இவங்க மேற்கோள் காட்டாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக பல இடங்களில் சாதியை தூண்டுறது விதமாக வந்து பல பேச்சுக்களை நம்ம பார்த்துருக்கணும். வெறி வரணும், உங்களுக்கு வந்து சும்மா இருக்காதீங்கடா, நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை, புஜத்தை உயர்த்திக்கிட்டு நடக்கணும், ராமதாஸ் ஆமா அந்த மாதிரி முறுக்கான இங்க நடக்கணும் அப்படின்லாம் வந்து சாதி வந்து ஒரு அழகிய சொல் இப்படிலாம் பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லா வருஷம் சாதி சங்கங்களுக்காக மாநாடு நடத்துது ஆர்எஸ்எஸ். பாஜக வந்து சனாதன கோட்பாடு தான் என்னுடைய அரசியல் கோட்பாடுன்றாங்க. ரூட் காஸ் எது? இப்போ தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கிரைம்க்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி என்ன? சைக்காலஜி சனாதன சைக்காலஜி. அப்போ அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக கொண்டு இருக்கக்கூடிய கட்சியோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாமகவையோ இவங்க விமர்சிக்கவே மாட்டாங்க. மகா பெரியவர்னு சொல்லுவார். ஆமாம், மகா பெரியவர்னு சொல்லுவார். காஞ்சி சங்கராச்சாரியாரை வந்து நல்ல சாமியார்னு சொல்லுவார். ஒரு பக்கம் எங்களுடைய தலைவர் வேங்க வயலுக்கு போலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லுவார். அப்போ இந்த முரண்பாடு இருக்குல்ல, இப்போ இந்த முரண்பாடு தான் வந்து நாங்கள் வந்து அவங்கள சந்தேகிக்கிறோம், இவங்க யாருடைய ஆட்களாக இருந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ இவ்வளவு கிரவுண்ட் ரூட்டட்ல ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு வில்லிங்கா ஒரு ஒர்க்கை பார்க்குறாரு ஆதவ். அந்த ஆதவை கூப்பிட்டு நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்கன்ற போது அதுக்கு கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்காது. அதாவது கூட சேர்ந்து அழிக்கிறவங்க தான் பெரிய துரோகம் பண்ணுறவங்க. தலைவரை விமர்சிக்கிறவங்கள தலைவர் தரப்புலேருந்து விமர்சிச்சுட்டு போயிடுவீங்க. உங்கள் கூட சேர்ந்தும் வந்து நிற்கும்போது உங்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் வந்துடுது. இல்லை, இந்த நேரத்தில் நம்ம விமர்சிக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சனம் வைக்க வேண்டிய நீங்களே கூட ஒரு சாஃப்ட் டோன் எடுத்து விமர்சிக்க வேண்டிய சூழலை நோக்கி தள்ளப்படுறீங்களா? விசிகா தரப்புலேருந்து இதற்கு முன்பாக வெளியேறிய நபர்கள் தலைவர் குறித்து மோசமாக பேசும்போது இருக்கக்கூடிய எதிர்வினைவும் ஆதவர்ஜுனா குறித்து வைக்கக்கூடிய எதிர்விளைவுகளும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சைலண்டாக இருக்குது பல இடங்களில். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ தோழர், இது வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் வியூவில் இதை நம்ம பார்க்கணும். எங்கள் கட்சியிலேருந்து ஆல்ரெடி வந்து முரண்பட்டு கட்சி விட்டு வெளியில் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணன் செல்வ பெருந்தகை உட்பட நிறைய பேர் நம்மளால் பட்டியலிட முடியும். அவங்கெல்லாம் வந்து பை பர்த் பிலாங்ஸ் டு தலித் கம்யூனிட்டி. இப்போ அவங்க வந்து வேற ஒரு பிரச்சனைனால கட்சி விட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் எங்கள் கட்சி மேலே என்ன பிராண்டிங் இருக்குது? இவங்க வந்து ஒரு தலித் மூமெண்ட்டு, இவர் வந்து தலித் வெல்ஃபேருக்கு மட்டுமா தான் இவங்க பேசுவாங்க, இவங்க வந்து அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. எங்கள் தலைவர் எல்லா மக்களுக்காக தான் பேசுகிறாரு. அப்போது எங்கள் கட்சியுடைய வேலைச்சேரி தீர்மானமே என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு பிம்பம் நம்மளை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, ஆர்டிஃபிஷியலாக கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, இதை உடைக்கணுன்றது தான். அப்போது பொது சமூகத்திலிருந்து எங்கள் கட்சிக்குள்ளே யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு நாங்கள் அவங்க வரவேற்கிறது எங்களுடைய கல்ச்சர். அதை நாங்கள் வந்து பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, எங்கள் மேலே ஒரு பிம்பம் இருக்குது ஆல்ரெடி. அப்படி எங்கள் ப்ராக்டிஸ் கிடையாது. நாங்கள் அதுக்கு அப்படி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அப்படி ஒரு பொது சமூகத்திலேருந்து ஒருத்தர் எங்கள் கட்சிக்குள்ளே, ஒரு இளைஞர், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் கட்சிக்குள்ளே வரேன்னு சொல்லும் பொழுது எங்கள் தலைவர் வந்து அதை வரவேற்றார். வரவேற்றதுக்கு அப்புறமா இவருக்கு இங்கே வந்து ஒரு இன்னர் அஜெண்டா இருக்குதுன்றது அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் தெரியுது. எங்களுடைய தலைவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்கள் தாய் தந்தைக்கு அப்புறமா
ஏன் தாய் தந்தைக்கு நிகராக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா லாஜிக்காக எங்களுக்கு அது இல்லைன்னா கூட அதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்கு, அது சரியா தான் இருக்குன்னு நம்மளுக்கு புரியும்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, நம்மள அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அவர் சொல்ற ஒவ்வொரு சொல்லுமே தாய் சொல்லிட்டான். அவர் தாய் சொல்லுன்னு போட்டு அறிக்கை விடலைன்னா கூட அவர் பேசுறது எல்லாமே எங்களுக்கு தாய் சொல்லிட்டான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த புத்தக வெளியீட்டாக்கு வரலன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? என்ன தலைவரை பிரச்சனை, என்ன பிரச்சனை? நாங்கள் விஜய் விட்டுட்டோம், விஜய் வரல, நீங்கள் வாங்க. இப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை பொலிட்டிக்கலாக நடைமுறைப்படுத்துறது யாரு? விஜயா இல்லை எங்கள் தலைவரா? ஒப்பிடுறதுக்கே எனக்கு வாய் வரல. அப்போது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டாவை எங்கள் தலைவர் ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்துகிற மாதிரி வரலன்னும் போது நீங்கள் விஜய் கூட்டு நிகழ்ச்சி நடத்துறீங்க. அப்போ நீங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர், நீங்கள் கட்சி விட்டு வெளியே போகல அந்த நேரத்தில். அப்போது அந்த மேடையிலேயே என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் தலைவரை திமுக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் என்ன, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இன்னர் அஜெண்டா இருக்குன்னு எங்களை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சிக்கும் போது நாங்கள் கட்சியை விட்டு நாங்கள் உடனடி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அப்போ கட்சியிலேருந்து ஒரு ஹார்டான நாங்கள் ஒரு முடிவு நடவடிக்கை எடுக்கிறோம், அவருக்கு ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன விதமான ஒரு ரிசல்ட்டை கிராஸ் ரூட் லெவலில் பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சில கேடர்ஸ் இருக்காங்களா, அவங்ககிட்ட என்ன போய் கேட்டோம்னா, விசிக்கால நீங்கள் தலித் எம்பவர்மெண்ட்டை பேசினா கட்சி விட்டு தூக்கிடுவாங்கப்பா. அந்த கட்சி நீ இருக்கலாம், பேசலாம், ஆனால் இப்போ திமுக கோவப்படாமல் பார்த்துக்கணும். திமுக எதிராக ஏதாவது பேசினா கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. உள்ளே போனால் திமுக தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ என்ன பண்ணுறோன்னா நாங்கள் அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனாவை கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், நீங்கள் உங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம். அப்போ அவர் உண்மையாலே அந்த தப்பை உணர்ந்திருந்தாருன்னா கட்சிக்கு திரும்பி வந்திருப்பார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நம்மளுக்கு சீட்டு கொடுத்தாலும் திமுக சீட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க வைக்க விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வந்த நோக்கம் இங்கே நிறைவேறாதுன்னு தெரிஞ்சிடும் பொழுது அடுத்து ஸ்கிப் பண்ணுறாரு. அப்போ யார் விஜய் நோக்கி போகிறாரு. விஜய் நோக்கி போய் ஒரு கட்டமைப்பு உருவாக்க நினைக்கிறாரு. நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா இவங்க என்ன சொல்ல, இவங்களோட கொள்கை எதிரி யாரு? பாஜகவை தமிழ்நாட்டில் வலிமை பெற செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு திமுக செய்தா இல்லை சித்தப்பா எடப்பாடி செய்கிறாரா? சித்தப்பா தான் செய்கிறார். சித்தப்பா பண்ணுறாருல. அப்போ நீங்கள் சித்தப்பாவை எதிர்த்து பேசணுமா இல்லையா? பேசினாரா நேற்று? உங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவோட கூட்டணி கிட்டத்தட்ட 90% உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். அப்போ எடப்பாடியை எதிர்த்து நீங்கள் ஏதாவது பேசுறீங்களா? வேங்க வயலுக்கு ஏன் போலன்னு எங்கள் தலைவரை கேள்வி கேட்குறீங்க. 3 கார் மாறி போனார் எடப்பாடி. நீங்கள் ஏன் எடப்பாடி ஏன் வேங்க வயலுக்கு போலன்ற கேள்வி கேட்டால் அதுதான் ஆக்கப்பூர்வமான கேள்வி. பிரதான எதிர்க்கட்சி எதுங்க? கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் அப்போசிஷன் பார்ட்டி யாரிங்க? அதிமுக. அப்ப திமுக ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதை எடுத்து அரசியல்படுத்த வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? அதிமுக இருக்கு. இப்போ ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருந்துகிட்டே வேங்க வயலுக்கு போன எங்க தலைவர் போலன்றாரு. எடப்பாடி ஏன் போலன்றதை கேட்க கூட மாட்டேன்றாரு. அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன? எப்படியாச்சும் அதிமுக விஜயோட கொண்டு வர முடியுமா? முடியலையா? இதே ஸ்ட்ராட்டஜி தான். அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த மேடம் ஜெயலலிதான்னு சொல்கிறதெல்லாம் எதுக்காகன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் எப்படியாச்சும் நம்ம வாங்க முடியுமா, விஜய் வாங்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அது நடக்காது. அதுவும் அவங்களுக்கு பெரிய பிளாஃப் ஆகும். புரியுது. இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு இடத்துல திமுக கூட்டணியை சிதைப்பதற்கான வேலையை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு குறிப்பிடுறீங்க. அதுக்கு பின்னாடி என்ன கால்குலேஷன் இருக்குது? அதை எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? அது எப்படின்னா, இப்போ ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அலைன்ஸில் பெரிய சக்ஸஸ் ஃபார்முலா எதுனா தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் அலைன்ஸுடைய சக்ஸஸ் ஃபார்முலா தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஜெயிச்சிருக்கு, ரிசல்ட் கொடுத்துருக்கு, நல்ல ரிசல்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கு. ஒரு கூட்டணி எப்போ தொடரும்னா அந்த கூட்டணியுடைய ஜேர்னி எப்போ தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா வெற்றியை கொடுக்கணும். வெற்றியை கொடுத்தா தான் அந்த ஜேர்னி தொடரும். தொடர்ந்து தோல்வியாக கொடுக்குதுன்னா அந்த கூட்டணி தொடராது. அப்போது இங்கே இருக்கிற இந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பேசணும், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிற மாதிரி பேசணும், தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி பேசணும். இப்படி பேசி ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, திமுக அவங்களை அடிக்க பார்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு இவங்க வெளியிலேருந்து வேலை செய்கிறாங்கல்ல. ஆனால் இதை இவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்வையிலேருந்து பார்க்கணும்ல. தாவேக்கா இது வரைக்கும் தலித் மக்களுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. தமிழ் சொசைட்டிக்காக ஏகப்பட்ட பிரச்சனையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு எதிராக இவங்க ஏதாவது போராடி இருக்கிறாங்களா? டீலிமிட்டேஷனுக்காக இவங்க எத்தனை மாவட்ட செயலாளர்கள், ஏன் விஜய் எந்தெந்த இடத்துல போராட்டம் நடத்தினாரு? அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நாளைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு துடிக்கிறீங்க, அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அந்த சீட்ஸையும் அவன் ரெடியூஸ் பண்ண போகிறான். உனக்கு அதிகாரம் இருந்தாலும் பவர்லெஸ் பவர் தான் உனக்கு இருக்க போகுது. இப்போ அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய ஒரு பிரதானமான பிரச்சனை. தீர்மானம் போட்டது பத்தாதா? தீர்மானம் போட்டுட்டா எல்லாமே அது சரியாக போயிடுமா? தீர்மானன்றது கூட நீங்கள் அது மட்டுமே போதுமானதாக இருக்க முடியுமா? அப்போ நீங்கள் தீர்மானம் போட்டுறதுக்கு நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க.
நடிகரே தீர்மானம் போடலாமே, கண்டன அறிக்கை விடலாமே. பிரகாஷ் ராஜ் வந்து எத்தனையோ வந்து கண்டன அறிக்கை மூலியமா வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. அது போதுமானது தானே? இருந்திருக்கலாம்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயே. மக்கள் இயக்கத்துல இருந்தே லெட்டர் பேட்ல அனுப்பியிருக்க வேண்டியதான், கொடுத்துருக்கலாம்ல. அப்ப எதுக்கு நீங்க ஃபீல்டுக்கு வரீங்க? அரசியல்ன்றது என்னன்னா மக்கள்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் போராட்டமா அதை மாற்றணும். அதுதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிற பிரதானமான வேலை என்னன்னா, எங்க தலைவர் அடிக்கடி அதை சொல்லுவார், நான் யாருக்கும் பெருசா கல்யாணம் பண்ணி வைக்கல, யாருக்கும் நகை போடல, யாருக்கும் நான் சொத்து பத்தை ஏற்படுத்தி கொடுக்கல, யாரையும் படிக்க வைக்கல, இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ் எதையும் நான் பண்ணல. ஆனா நான் ஒண்ணு பண்றேன். என்ன பண்றேன்னா, மக்களை வந்து சோசியல் அவேர்னஸ், சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன். அப்போ ஒரு அரசியல் கட்சியோட பிரதானமான வேலைன்னா, ஒன்றிய ஆதிக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு அவங்களை அரசியல்படுத்தணும். அப்ப அந்த அரசியல் படுத்துறதுன்னா என்ன? போராட்டம் நடத்துறது மூலியமா, மக்கள்கிட்ட போயிட்டு சந்திக்கிறது மூலியமா நீங்க பண்ணணும். அதெல்லாம் அடையாள போராட்டம், அதெல்லாம் நம்ம பண்ண எங்க போராட்டம் பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, காமராஜர் அவர்களுக்கு வந்து பொது வழியில் எங்கேயுமே சிலை இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எங்கேயுமே சிலை இல்லையா? பெரியாருக்கு எங்கேயுமே சிலை இல்லையா? இங்க பனையூர்ல மட்டும்தான் சிலை இருக்குதா? இவங்க ஏன் பனையூர்ல மட்டுமே மாலை போட்டுட்டு இருக்காங்க? ஏன் வெளியில வர மாட்டேன்றாங்க? வெளியில வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரோட மணிமண்டபத்துக்கு வந்து மாலை அணிவிக்கிறாருன்னா தமிழ்நாடு அரசு அதை தடை விதிப்பாங்களா? யாருமே விதிக்க. அப்ப ஏன் வரமாட்டேன்றாரு? அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி பிரீச் ஏற்பட்டுடுச்சுன்னா அரசியல் நேரத்தில் அது நம்மளுக்கு உதவாத போயிடும். நம்ம மக்களோட தொடர்புலயே இல்லாம மக்கள் பிரச்சனையை பேசுற மாதிரி நடிக்கிறவங்க இவங்க. விஜய்யுடைய அந்த அரசியல் உடல் மொழி இருக்குல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. நான் இப்படிலாம் யாரும் விமர்சிச்சது கிடையாது. நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, இது பக்கா ஸ்கிரிப்ட் தெரியுது அவருக்கு. ஒரு மாதிரி இயல்பா வந்து என்னுடைய பொலிட்டிக்கல் பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கும், ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னும்போது நான் வந்து பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நீங்க பேசுறீங்க? முழுக்க மாநில அரசை மட்டுமே நீங்க விமர்சிக்கிறீங்க. ஒன்றிய அரசு நோக்கி உங்களுடைய எந்த கொஸ்டின்ஸுமே கிடையாது. அதான் பேர் சொல்லிட்டேன்லங்கிறாரு. நீங்க தானே கேட்டீங்க லியோன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அது இது ஒரு விமர்சனமா? இது ஒரு விமர்சனமா நான் கேட்குறேன். அப்படி அதோட பேர் சொல்லிட்டா மட்டுமே போதுமா? விஜய் அவருக்கு வந்து ஒரு இன்னர் அஜெண்டா இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜக வந்து இனிமேட்லேருந்து வெளிப்படையாக யாருக்கும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. வெளிப்படையாக மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியோ விஜய் அவர்களுடைய கட்சிக்கிட்டலாம் வந்து வெளிப்படையான கூட்டணிக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, ஸ்பாய்லர்ஸை உருவாக்கணும். அந்த ஸ்பாய்லர்ஸ் வலிமையாக இருக்கணும். இப்போ வந்து ஓஎஸ்சி போன்ற ஆட்கள், மாயாவதி போன்ற ஆட்கள்லாம் வந்து வட இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு பி டீமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா, அவங்களை பிடிக்காமலாம் சொல்லலை. பிஜேபி கொண்டு வர சட்டத்திட்டங்களுக்கும், பிஜேபி கொண்டு வர திட்டங்களுக்கும், பிஜேபி கொண்டு வர அந்த அமெண்ட்மெண்ட்ஸுக்கும் இவங்க எந்த இடத்துலையுமே எதிர்த்து பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து நம்ம அதை பேசுறோம். அப்படியே பேசினா கூட ஒரு அடையாளத்துக்கு பேசிட்டு கடந்து தெளிவா அவங்கள நார்மலைஸ் பண்றதுக்கு உண்டான இன்னர் அஜெண்டா ஒர்க்க பண்ணி கொடுத்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா உருவாகணும். இப்போ ஒவைசிலாம் சிறுபான்மையினர் ஜெயிக்க வேண்டிய தொகுதியில இவர் போய் இன்னொரு சிறுபான்மையினர் வேட்பாளராக போடுறாரு. காங்கிரஸ் சிறுபான்மையினர் ஜெயிக்க வேண்டிய ஏரியால ஒரு வேட்பாளரை போட்டாருன்னா ஓட்டு பிரியும், பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிடும். அந்த வேலையை இங்க நாம் தமிழர் செய்யறாரு, அதை தாவேகா செய்வாங்க. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணணும். இங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பாய்லர்ஸ் வந்து வெறும் 5% ஓட்டு 7% ஓட்டு வாங்கினா மட்டும் போதாது. பெரிய லெவலில் வந்து ஓட்டு டேமேஜை ஏற்படுத்தணும். அப்போ திமுகவுடைய ஓட்டு தான், ஓட் பேங்க் தான் இவங்களுக்கு முழுக்க டார்கெட். அதில் திமுகவுடைய கூட்டணியோட ஓட் பேங்க் தான் இவங்களுக்கு முழுக்க டார்கெட். அதை டேமேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டு அனுப்பி விடுறது ஆளுங்களை. இப்போ தோழர் ஃபேசிசம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டெஃபினேஷன் இருக்குது. எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் ஃபேசிசம், இப்போ எனக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சிங்களேன், நான் உங்களை போட ஃபேசிஸ்ட்னு திட்டுறது. இப்போ இவரை பிடிக்கல, இப்போ விஜயை பிடிக்கல, நீ ஒரு ஃபேசிஸ்ட். ஓபிஎஸ்ஸை பிடிக்கல, நீ ஒரு ஃபேசிஸ்ட். எடப்பாடி பிடிக்கல, நீ ஒரு ஃபேசிஸ்ட். இந்த மாதிரி எனக்கு பிடிக்காதவங்களான ஃபேசிஸ்ட் திட்டுன்னா ஆகும்னா அந்த வார்த்தை நார்மலைஸ் ஆகிடும். ஓகே, ஃபேசிசம்னா என்ன? அது ஒன்றும் பெரிய ஒரு வார்த்தைலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அது ஏதோ ஒரு திட்டுற வார்த்தை போல அப்படின்ற மாதிரி போயிடாது. அப்போ இந்த நார்மலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, இந்த வேலையை விஜய் தொடர்ந்து பண்ணுறாரு. திமுக அரசை ஃபேசிஸ்ட்னு சொல்லிட்டு நிர்வாக கோளாறுன்றது வேற, அந்த பிரச்சனைன்றது வேற. ஃபேசிசம்ன்றது கம்ப்ளீட்லி வேற. திமுக ஏதாவது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மைக்கு எதிராக அவங்களை ஒரு அரசியல் பண்ணி அது மூலிமா ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட் அடையிறதுக்கு எங்கேயாவது முயற்சி பண்ணியிருக்கிறாங்களா? ஆனால் அந்த வேலையை திட்டமிட்டு செய்கிறது யாரு? பாஜக செய்கிறாங்க. அப்போ பாஜகவை நீங்கள் வந்து ஃபேசிஸ்ட் மூவ்மெண்ட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அது வேற. அப்போ பாஜகவை விமர்சிக்கிற கட்சிகளை வந்து ஃபேசிஸ்ட், திமுக கூட்டணியில் நீங்கள் ஃபேசிஸ்ட்னு சொல்கிறதுன்றது வந்து அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க. மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு பெரிய ஃபேசிசம்னா ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் ஆகிடுவான். அப்போது இந்த வேலையை வந்து விஜய் கிட்ட திட்டமிட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டாருன்னா கிளம்பிடுவார்.
திருப்பி எப்போவாது ஒரு பிரேக் வரும், ஷூட்டிங்கில் வந்து கேப் ஏற்படும், அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து வேலை பார்ப்பார். இந்த வேலையை பார்ட் டைம் ஒர்க்கை தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லோரும் கிளம்பி தாங்கிட்ட வரணும் அப்படிங்கிறது தான் ஆதவர்ஜுனா திரும்ப திரும்ப அந்த மேடையில் சொல்ல விரும்பினது. அதனால தான் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை குறித்து கேட்குறாரு, வேங்கைவேல் பிரச்சனை குறித்து பேசுகிறாரு. உங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க ஜவாஹிருல்லா ஐயா பேரெல்லாம் குறிப்பிட்டு சிறைவாசிகள் விடுதலை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். இன்னமும் ஏன் நீங்கள் பாம்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கீங்க, இங்கே கிளம்பி வர வேண்டியதானே அப்படின்னு லிட்ரலாக அவர் அதை கூப்பிடுறாரு. அதற்கு சாத்தியங்கள் இருக்கா? திமுக கூட்டணிக்கான அந்த அழைப்பு, அந்த அறைகூவல், அது அவங்களுக்கு பலனை கொடுக்குமா? அதாவது தொடர், விஜய் நடித்த அந்த துப்பாக்கி படத்தில் எவ்வளோ இஸ்லாமிய போபியாவை வந்து உயர்த்தி பிடிச்சாரு, அது வந்து இஸ்லாமியர் வெறுப்பு எவ்வளோ இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். பீஸ்ட். ஆமாம். இப்போது அவருடைய கட்சியில் நிர்மல்குமார் சேர்ந்திருக்கிறார், பாஜகலேருந்து வந்தவர். அவர் எவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு ட்வீட்டை போட்ட ஆளுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாமு நாசர் அவர்கள் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த ஹலால் என்ற ஒரு சிம்பிள் வந்து ஆவினுடைய ப்ராடக்டில் இருக்குது, ஹலால் சிம்பிள் போட்டு நீங்கள் ஏன் வந்து ஒரு அரசியாக வந்து விற்பனை செய்யணும், நாங்கள் அதை வந்து ஹிந்துக்கள் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மத பிரச்சனை உருவாக்குனார். அப்புறமா என்னாச்சுன்னா அது வந்து முஸ்லீம் ஸ்டேட்ஸ்க்கு வந்து சவுதி அரேபியா போன்ற நாட்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து உருவாக்குன ப்ராடக்ட். ஏன்னா ஹலால் முத்திரை இருந்தால் கூட என்ன பிரச்சனை, நீங்கள் நான் அப்படி பார்த்தா வாங்கி சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து இந்த பக்கம் இவர் நிர்மல்குமார், இந்த பக்கம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஹிஜாப் போட்ட ஒரு முஸ்லீம் ஐடென்டிட்டிக்காக ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்களாம் உண்மையில வந்து முஸ்லீம் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாளா? நீங்கள் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். என்னன்னா திமுகக்கு மாற்று தாவேக்கா அப்படின்னா திமுக பண்ணக்கூடிய சில தவறுகளை, இப்போ சாம்சங் பிரச்சனை அவர் சொன்ன மாதிரி சாம்சங் பிரச்சனையை யார் முதல்ல அரசியலில் கையில் எடுத்துருக்கணும்? இப்போ திமுகக்கு மாற்று நான் தான் அப்படின்னா திமுக பண்ற தவறுகளையும் பாஜக பண்ற தவறுகளையும் டக்குன்னு போயிட்டு பிக் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்க தான் இருக்கு. அப்பா உடனே வந்து அதை அரசியல் அதை டக்குன்னு கிராப் பண்ணி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு அதை அரசியல் படுத்தி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய வேலையை இது வரைக்கும் தாவேக்கா செஞ்ச ஏதாவது ஒரு 3 இஷ்யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று கூட கிடையாது. வேங்கை வயலும் கிடையாது, சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையும் கிடையாது, டீலிமிட்டேஷனும் கிடையாது, இப்போ நிதி கொடுக்க மாட்டேன்றான். எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. இப்போ வெயில் காலங்களில் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வந்து ஏழை தொழிலாளர்களும் பெண்கள் எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. 100 நாள் காசு வர மாட்டேங்குது. இதை பற்றி விஜய் எங்காவது பேசுவாரா? பணத்தை விடுவீங்கன்னு சொல்லி பேசுவார், ஒன்றிய அரசு கேட்பாரா? அவர் 100 நாள் வேலைங்கிறது மக்களை சோம்பேறியாக்குன்னு பேசினா. ஆமா, அப்படி பேசினாலும் ஆச்சரியப்படுத்தல. இப்ப சீமான் பேசினா போல அவர் பேசுறதுனால ஆச்சரியப்படுத்திக்கல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக ஏதோ ஒரு எரர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ் இது நடக்குது. பாஜக பண்றது எல்லாமே தவறு தான். இந்த பிரச்சனையை வந்து நாங்க தான் மாற்றுன்னு சொல்லக்கூடிய தாவேக்கா டக்குனு கிராப் பண்ணி இதை மக்கள் மத்தியில் அரசியல்படுத்தின இஷ்யூஸ் ஏதாவது ஒரு 3 பிரச்சனையை ஆதவர்ஜுனா சொல்லிட்டு பேச சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அது பொறுத்துருங்க. 2 மாசத்துல போராட்டம்னா என்னன்னு காட்டுறோம் அப்படிங்கிறாரு. 2 மாசம் போராட்டம் என்ன எப்படி காட்டுவாரு? போராட்டத்தை எப்படி காட்டுவாரு அவரு? வேற எதுவும் தீக்குளிப்பு அந்த மாதிரி எதுவும் பண்ணி காட்டப்பா காமெடி பண்ணாதீங்க. போராட்டம்னா பயமா இருக்கு. இவங்களோட விஷயம் என்னன்னா, இவங்க வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு கடைசி 2 மாசம் போதும் நாங்க ஜெயிச்சிருவோங்கிறாரு ஆதவ். விஜய சொல்றாரு. அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காகலாம் வரல, அது விஜய்க்கே தெரியும். கூட இருக்கிற வந்து நம்ம புசியா இருக்குன்னு தெரியும். நம்மளால ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றது யதார்த்தம்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா, திமுக கூடிய ஓட் பேங்க், திமுகக்குன்னு ஒரு ஃபேவரான ஓட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா? அது யாருடைய ஓட் பேங்க்னா மைனாரிட்டிஸோட ஓட் பேங்க், தலித்ஸ் ஓட் பேங்க், பெண்களுடைய வாக்கு, செக்குலர் ஓட் பேங்க். ஆமா, ஒரு ஓட் பேங்க்னு இருக்கு. பெண்களுடைய வாக்கு, மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க், தலித்ஸோட ஓட் பேங்க், இப்படி ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல. இந்த ஓட் பேங்கை டேமேஜ் பண்ணணும். பாஜகவில் வந்தால் செருப்பு கொண்டு அடிப்பாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ வெளியில் போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ சீமான் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு, நானும் ஒரு சங்கிதான், சக நண்பன், பாஜக என்னுடைய வந்து கட்சி தான் அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. அவரை விடுங்க. அப்போ இதை டேமேஜ் பண்ணுறதுக்கு யார்? ஒரு திரை ப்ராப்ளம் தேவைப்படுறாரு. அப்போ அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. விஜய்க்கே தெரியும் அவர் நிற்கிற தொகுதியில் அவராலே ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இது தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆதவர்ஜுனா சொல்கிறாரு 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்ததை வந்து விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு விஜய் 1000 கோடி வாங்கினாரு அப்படின்றத ஆதவர்ஜுனா சொல்றாரு. விஜய் கம்மன் சைலண்டா இருக்கிறாரு. 1000 கோடி ரூபாய்க்கு உங்களுடைய வருமானம் 1000 கோடிக்கு மேல, 1000 கோடி கூட சொல்லல, 1000 கோடிக்கு மேலன்னா உங்களுடைய வந்து வருமான வரியை வந்து நீங்க வெளியில அறிக்கையிடணும். நான் இவ்வளவு ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்கிறேன். அவர் மேடையில இல்லாம சொல்லி இருந்தாருன்னா அது வேற. மேடையில இருக்கிறாரு, கேட்டுட்டு அமைதியா இருக்கிறாருன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி.
சைலன்சஸ் அமௌண்ட்ஸ் டு அக்செப்டன்ஸ். அந்த புறவ பிரகாரம் நீ அமைதியாக இருக்கிறன்னா அதுக்கு ஒன்று நீங்கள் ஆதவர்ஜனை பேசுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இல்லைங்க எனக்கு போய் அவர் என்னங்க 1000 கோடின்றார், அவ்வளோ நான் வாங்கலைங்க, 100 கோடி தாங்க வாங்குறேன், 50 கோடி தாங்க வாங்குறேன், எதுவுமே வாங்கலைங்க, ஏதாவது ஒன்று சொல்லி தொலைக்கணும். எதுவுமே நீ சொல்லலை, அப்போ 1000 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறது உறுதியாயிடுச்சு. நீ 1000 கோடி ரூபாய்க்கு சம்பளம் அதிகமாக வாங்கியிருக்கிறன்னா நீ எவ்வளோ வரி கட்டணும், இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்கிற, உங்களால் அறிக்கை வெளியிட முடியுமா? அப்போ நீ ஊழலை பற்றி பேசுகிற, உங்களுக்கு வந்து அந்த துணிச்சல் இருக்குன்னா, உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் முதல்ல இதை பேசுங்க. நீங்கள் என்ன எப்பேற்பட்ட ஆள், உங்களுடைய காரு வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு வரி சலுகைக்காக நின்றதுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களே நீங்கள் ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க. அவங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது ஒரு 3 அப்பாவி மாநிலங்களை எரித்து கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஜெயலலிதாக்கு ஆதரவா போய் நின்று இருக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்பு பேசுறீங்க. தமிழ்நாடு வந்து அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அதிக குற்றங்கள் நிறைஞ்ச மாநிலங்கள் ஃபர்ஸ்ட் டாப் 5 பிளேசஸ்ல பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்ங்க. பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா சென்னை. இங்க பெண்கள் வந்து அதிகமாக பிஹெச்டி படிச்சவங்க வந்து அதிகமாக பிஹெச்டி படித்த பெண்கள் வந்து எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. பெண்களுடைய பர் கேபிட்டல் இன்கம் அவங்களோட வருவாய் எந்த மாநிலத்தில் அதிகரிச்சுன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனியில் வந்து எந்த பெண்கள் இந்தியா முழுவதும் யார் வந்து அதிகமான எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஜிம் ட்ரெயினராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. இப்போ பெண்களுடைய எம்பவர்மெண்ட் டெவலப்மெண்ட் இவ்வளவு நடந்திருக்குல்ல, நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டையே திருப்பி பெண்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்தாலே அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரியும், எங்க உத்தரப்பிரதேசில் வெளிப்படையாக வந்து கவர்மெண்ட் ஜீவோ போடுறான், என்ன 6 மணிக்கு மேலே வந்து பெண்களை டியூஷனுக்கு அனுப்பாதீங்க, பெண் மாணவிகளுக்கு டியூஷன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸாக போடுறான். நம்ம என்ன பண்ணுறோம், மாணவர்களை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டு படிக்க வைக்கிறோம். அவங்கள எம்பவர் பண்ணுறது, குறிப்பாக மாணவிகளை எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம். எவ்வளோ விஷயங்களை நம்ம அறிவிக்கிறோம். அப்போ நீங்க தமிழ்நாடு வீட்டை விட்டு வெளியில வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிங்கன்னு தோழி மகளிர் விடுதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க. கட்டணமில்லா பேருந்து எவ்வளவு விஷயம். இப்போ கட்டணமில்லா பேருந்துல வந்து முழுக்க வந்து முதல்வர் அவருடைய குடும்பம் மட்டும் தான் பயணிக்கிறாங்களா? இங்கே வந்து கலைஞருடைய பன்னோக்கு மருத்துவமனை வந்து கட்டப்பட்டது கிண்டியில். அதில் என்ன ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்டாலின் ஃபேமிலி, நம்ம கலைஞர் அவருடைய குடும்பம் மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா? அப்போ ஒரு குடும்பம் மட்டும்தான் வாழ்கிறாங்கன்னா அது யாரை எதை மீன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபேக்சுவலான டேட்டா இருக்கா? தமிழ்நாடு நீங்கள் சொல்லணும் தமிழ்நாடு டெவலப்பே ஆகலைங்கன்னு சொன்னால் நீங்கள் டேட்டாவோட பேசுங்க. இன்றைக்கி என்சிஆர்பி ரிப்போர்ட் பிரகாரம் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் சென்னை தாங்க முதலிடத்துல இருக்குது. அப்போது டேட்டா ஒரு பக்கம் இருக்குது. அந்த டேட்டாவை கொடுத்ததே உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் தான் என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை பற்றி வந்து தமிழ்நாடு வந்து சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்குது. அப்போ என்னென்னா இல்லாத ஒரு பதட்டத்தை இங்கே ஏற்படுத்துறது. இப்போது திமுகவுடைய பலமாக இருக்கிறது வந்து பெண்களுடைய வாக்குங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்தது உண்மைதான். அவங்க வந்து பெண்களுக்கு வந்து விலையெல்லாம் வந்து மிக்சி கொடுத்தது, கிரைண்டர் கொடுத்தது, ஆடு மாடு கொடுத்தது, இந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு பெரிய வந்து ஒரு கவரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொன்று இயல்பாக ஒரு பெண்ணுக்கு அப்படி இருந்தது, அந்த கான்செப்டே இருந்தது. அதை வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா பெண்களுக்கு இவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், கட்டணமில்லா பேருந்தாக இருக்கட்டும், உரிமை தொகையாக இருக்கட்டும், பெண் மாணவிகளுக்கு கொடுக்குற 1000 ரூபாவாக இருக்கட்டும், ஒரு சராசரியாக ஒரு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஆனுவலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களே போவர்ட்டி லைனுக்கு பிலோ, அதை விட அதிகமான ஒரு சம்பளத்தை மாதம் ஒரு கவர்மெண்ட்டு பர்பிச்சுவலாக கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பொங்கல் சலுகை மாதிரி கிடையாது, இது மாதம் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெண்களுக்கு எதிரான ஒரு அரசு அப்படின்றீங்க. நான் கேட்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது பொறுக்கிங்க எல்லா கட்சியிலையும் தான் இருக்கிறாங்க, உங்கள் கட்சியிலையும் இருக்கிறாங்க. அப்போது உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ல, அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்துகிறான். உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நான் சொல்கிறான். தாவேகாவே தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறைக்காக உள்ளான கட்சி தான் சொல்ல முடியுமா? அது லாஜிக்காக இருக்குமா? முதல்ல எல்லா கட்சியிலுமே தான் இருக்கிறான். இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் வேற, சோஷியல் கிரைம்ஸ் வேற. மணிப்பூரில் திட்டமிட்டு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்டேட் டெரரிசம் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய வந்து முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் எங்களால் பாதுகாக்க முடியாதுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு கிரைமை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு போலி சித்தரிப்பை நீங்கள் உருவாக்குறீங்கல்ல, இது எதுக்காக உருவாக்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அப்படி திமுகவுக்கு பெண்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, அப்போப்பா பெண்களுடைய ஓட்டு சதவீதத்தை நீ டேமேஜ் பண்ணணும், எதையாவது ஒன்று பேசுப்போ நான் அனுப்பி விடுறது. தலித்துகளோட ஓட்டு திமுக போகக்கூடாது, இது பேசுப்போ அப்படின்னு அனுப்பி விடுறது.
இஸ்லாமியர்களுடைய ஓட்டு திமுக போகக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புறது. இப்போ இந்த வேலையை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய வேலையை தான் விஜய் பார்த்துட்டு இருக்காரு. இது சக்ஸஸ் ஆகாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த அரசியல் தெளிவு இருக்குது. இங்கே பொலிட்டிக்கல் லிட்ரஸி ரேட்டு அதிகம். நீங்கள் இதை போய் பீகாரில் பண்ணுங்கள், உத்தரப்பிரதேசில் பண்ணுங்கள், லாஜிக் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அதை வந்து சக்ஸஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டில் எடுபடாது. ரைட். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேரலியோடு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி தொடர்.